நாட்களும் இந்த வாரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல ஒரு தருணத்துக்காக நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். உன்னத பாட்டில் இதுவரைக்கும் ஒரு 2 செய்தி எடுத்திருக்கேன். சாலமோன் ராஜா எல்லாவற்றையும் அனுபவித்து தன் வாழ்க்கையை சுகபோகமான ஒரு வாழ்க்கையை அனுபவித்து அந்த சாலமோன் ராஜா இப்போ சொல்றாரு, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று. உம்மை நேசிப்பதிலே அவர் ஒரு நாளும் குறைப்படாதபடிக்கு உம்மை நேசிக்கிறேன் சொல்லி அவர் பின்தொடர்ந்து ஓடினான். இல்ல, அவருக்குள்ளே களி கூர்ந்தான், தேவனுக்குள்ளே களி கூர்ந்து மகிழ்ந்தான், உண்மையாய் கடவுளை நேசித்தான். போன வாரத்துல நாம் படித்தோம், உமது நிழலிலே நான் உட்கார்றேன் சாமி, நிழலிலே உட்கார்ந்து உமது கொடி என் மேல் பரட்டும், உமது பலன் நான் பெற்றுக்கொள்ள மக்களாய், இல்ல நீர் என்னை அணைத்துக் கொள்ளும் என்று சொல்லி சாலமோன் ராஜா தேவனுடைய சமூகத்துல நிழலில் உட்கார்ந்து கொண்டிருக்கான். இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப அவருடைய நிழலில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த சாலமோன் ராஜா சொல்றாரு, நாம் படிக்கலாமா? உன்னதப்பட்டு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கலாம். உமது நேசம் எவ்வளவு இன்பமா இருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசம் எவ்வளவு மதுரமாயிருக்கிறது, சகல கந்த வர்க்கங்களை பார்க்கிலும் உமது பரிமள தைலம் எவ்வளவு வாசனையா இருக்கிறது. இப்ப நல்லா என்ன பாருங்க, உமது நேசம் அது எப்படி இருக்குதா? நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு கற்பனைக்கு வாங்க. நான் முதலே சொன்ன உங்களுக்கு, வேதாகமம் 66 புத்தகங்களும் கவிதை வடிவிலே எழுதப்பட்டது. 66 புத்தகங்களும். அதுல இந்த புத்தகம் மிக சிறப்பான புத்தகம். இது ஒரு கவிதை வடிவில தான். இப்போ சாலமோன் ராஜா யார் மடியில நேரில் உட்கார்ந்து கொண்டிருக்கார்? வார்த்தை நான் பேசுற வார்த்தை புரியுதா உங்களுக்கு? சாலமோன் ராஜா யாருடைய நேரில் உட்கார்ந்து கொண்டிருக்கார்? கர்த்தருடைய நேரில் உட்கார்ந்து கொண்டிருக்கார். இப்போ உட்கார்ந்து கொண்டு அவர் சொல்றாரு, உமது நேசம் எவ்வளவு இன்பமானது. நேசம் என்னதுங்க? அன்பு, அன்பு, பாசம், அப்புறம் அரவணைப்பு, அப்புறம் நான் எதிர்பார்த்த வார்த்தை ஒன்னும் வரல. லவ் பண்ணாதவர் சொல்றாரு காதல். லவ் பண்ணவங்களும் அப்படியே உட்காந்துக்கிறாங்க. காதல் இந்த வார்த்தை மிக அழகான ஒரு வார்த்தைங்க. சொல்றேன், நல்லா கவனிக்கணும். சென்னை பட்டணத்துல ஒரு தம்பி இப்படியா சொன்னான். ஒரு டிவி நிகழ்ச்சியில ஒரு பொண்ணை காதலிச்சான். அது காலையில வேலைக்கு போச்சு. அன்னைக்கு அதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல, அவன் எப்பவுமே அந்த பெண் வருவதுக்காக என்ன பண்ணியிருப்பான், பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து கொண்டு இருப்பான். உட்காந்து கொண்டு இருக்கும்போது அந்த பெண் வர வேண்டிய பஸ் வந்தது, ஆனா அவன் வரல. இரவு முழுவதுமா, நல்லா கவனிக்கணும், அந்த பெண்ணுக்கு இரவு முழுவதுமா வரல. அதனால அவன் பஸ் ஸ்டாண்ட்லயே உட்காந்து கொண்டிருக்கான். அது உண்மையா நடந்த நிகழ்ச்சிங்கனால என்ன பாருங்க, உண்மையா நடந்த நிகழ்ச்சி இது. இரவு முழுவதுமா எங்க உட்காந்து கொண்டா? யாருக்காக? யாருக்காக? காதலிக்காக. எங்க உட்காந்து கொண்டிருக்கா? இரவு முழுவதுமா உட்காந்துட்டான். காலையில் 5 மணிக்கு டியூட்டி முடிச்சுட்டு வர வரைக்கும் தான் அப்பதான் பார்த்தனா. இப்ப யாருக்காக வெயிட் பண்ணியிருந்தாம? காதலிக்காக. நம்முடைய காதலன் யார்? யாரும் காதலிக்கல. அவர் மணவாளன் வர போறாருங்க. எது நடக்குதோ நடக்கலையோ, நம்முடைய காதலன் யாரு? நம்முடைய காதலன் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த மணவாளன் அவர் ஆரவார தூதரோடு, இல்ல திரளான தூதரோடு அவர் என்ன பண்ண போறாரு? வர போறாரு. அப்போ அந்த நேசர், அல்ல அந்த நேசரை நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க? அந்த சாலமோன் ராஜா சொல்றது, உமது நேசம் எவ்வளவு. ஏன் அந்த வாலிபன், நல்லா கவனி, இப்ப ஏன் அந்த வாலிபன் இரவு அந்த பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து கொண்டான்? சொகுசா இருப்பான். அவன் எவ்வளவு கொசு கொடி, எவ்வளவு பனியில உட்காந்து கொண்டிருப்பான். இல்ல அப்படிப்பட்ட எப்படியாவது அது பொண்ணை பார்த்தணும். பார்க்கலாம் தூக்கம் வராது. இன்றைக்கு நம்முடைய மணவாளனை பார்ப்பதுக்காய் நாம் எவ்வளவு நேரம் ஓடுறோம். இயேசுவிடத்துல ஒரு சீசன் வந்து கேட்டான், ஆண்டவரே என்னை எவ்வளவாய் நேசிக்கிறேன்ட்டு. அது இயேசுநாதர் சொன்னாரு, 2 கைகளை விரித்து என்ன பண்றவன நேசிக்கிறேன். அதுதான் சிலுவையில 2 கைகளை நிறைத்து என்ன பண்ணாரு? அவரு எல்லாரையும், உலகத்தின் மக்களையும் நேசிக்கிறேன்னாரு. அவர் நம்மளை நேசிக்கிறார். நாம் அவரை நேசிக்கிறோமா?
கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் நம்மளை நேசிக்கிறார் இல்ல? வசனம் அழகா சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 1:4 சொல்லுது, நீங்க என்ன, நாம அவரிடத்துல அன்பு கூர்ந்தது இல்ல, அவர் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார். 8ஆம் வசனம் சொல்லுது, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாவே இருக்கிறார். அவன் நம்ம அன்பிடத்துல அன்பு இருக்கிறார். நாம் தேவனிடத்துல அன்பு வைத்திருக்கிறோமா இல்ல? நம்முடைய காதல் எப்படி இருக்குது? நான் சொல்றேன், புடுபுல்காரன் சொல்லுவான் ஒரு வார்த்தை, இந்த எல்லார் வீட்டாண்டும் போய் நின்னுவான். என்ன வார்த்தை சொல்லுவா? நல்ல காலம் பிறந்திருக்குது. என்ன கருந்து நல்ல, அது அந்த புடுபுல்காரன் பேரு நான் சொல்றேன் இல்ல? 8 மணிக்கு ஆராதனைன்ட்டு புடுபுல்காரன் சொல்லுகிறேன். நீங்க அவரை காதலிச்சீங்கன்னா, அவரை நீங்க நேசித்தீங்கன்னா, அவர் மேல் உங்க மேல் அன்பு இருந்ததுன்னா 8 மணிக்கு ஆராதனைக்கு வர மாட்டீங்க. எத்தனை மணிக்கு வருவீங்க? சொல்றவர் வந்தா சோத்திரம், அல்லேலூயா இல்ல? அதுதாங்க காதல், அதுதான் லவ். உங்களுடைய நேசம் எவ்வளவு இன்பமா இருக்கிறது. அப்படியே அந்த வார்த்தைகள் அப்படியே கவிதை வடியில் அவர் சொல்ற பாரு, உங்களுடைய நேசம் எவ்வளவு இன்பமா இருக்கிறது என் சகோதரியே. பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொல்றாரு, ஐயா என்னுடைய நேசம் எவ்வளவு இன்பமா இருக்கிறது என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சை ரசத்தை பார்க்கலாம். அவருடைய நேசம் எப்படி இருக்குதா? இன்பமா இருக்கிறது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். எப்பனா ருசித்து பார்த்திருக்கீங்களா? ருசித்து பார்த்திருக்கீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நம்முடைய மிஷினரிமார்கள் நல்லா கவனிக்கணும். பெரிய பணக்காரர்கள், லட்சாதிபதிகள் எல்லாம் நம்முடைய தேசத்துக்கு வந்து செலவைத்து பிச்சைக்காரனை செத்து போனான். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத செத்து போன மிஷினரிமார்கள் உண்டு. போடுற துணிக்கு மாத்தம் இல்லாத மிஷினரிமார்கள் உண்டு. ஏன்? கடவுள் அன்பை அவர்கள் உணர்ந்தவர்கள். இன்றைக்கு நாம் ஒன்னும் இல்லாத வந்திருக்கோம். ஆனா இப்ப நம்ம என்ன போறோம்? கார்ல போறோம், நம்ம உடுத்துக்கு எல்லாம் இருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடவுள் நம்மள அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்புக்கு நாம் என்ன சொல்லுவோம்? அவர் ருசித்து பார்த்துக்கிறோமா? உம்முடைய நேசம் எவ்வளவு இன்பமானது என் சகோதரியே, மணவாளியே, திராட்சை ரசத்தை பார்க்கலாம். உம்முடைய நேசம் எவ்வளவு மதுரமாயிருக்கிறது. கந்த வர்க்கம் என்னது? கந்த வர்க்கம் என்னது? சென்ட், வாசனை பொருட்கள். சகல வாசனை கந்த வாசனை பொருட்களை பார்க்கலாம். உமது பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையா இருக்குது. அவர் இடத்துல நான் இப்ப சொன்னல, இன்பமா இருக்கிறது, மதுரமா இருக்கிறது, வாசனையா இருக்கிறது. எங்க இருந்தா தெரியும்? எங்க இருந்தா தெரியும்? அவருடைய பாதத்துல உட்கார்ந்ததான், அவருடைய நிழல்ல உட்கார்ந்தாதான் இல்ல? நீங்க குளிச்சுட்டு வந்தீங்களா, குளிக்கல வரலையான்னு பாக்கிறது எங்க வந்து பார்த்தா தெரியும்? கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும். சென்ட் ஆச்சுங்களா? என்ன சென்ட் ஆச்சு? அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம் அவருடைய அன்பு, அவருடைய நேசம், அவருடைய இன்பம், அவருடைய மதுரம் எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் நீங்க உட்கார்ந்து பாருங்க. ஏன் தெரியுமா சபை இவ்வளவு துவங்கி இருக்கிறது? இன்னும் நீங்க அவருடைய கடவுளை நீங்க நேசிக்கல, அவர் நம்மளை நேசிக்கிறார். அதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை இல்ல? அவர் சொல்லிட்டார், சிலுவையில தொங்கின காரணம் எதுக்கு தெரியுமா? எல்லாரையும் நேசிக்கிறேன், எல்லாருக்காக. பிதாவே இவர்களை எதற்காக சொன்னார்? எல்லாரையும் அன்பு, எல்லாரையும் மன்னித்தார். அதை உணர்ந்தவர்கள் மட்டும்தான் பரலோகம் போக முடியும். அதை உணர்ந்தவர்கள் மட்டும்தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் உணர்ந்தவர்கள் மட்டும்தான் கர்த்தரை உண்மையாய் ஆராதிக்க முடியும். அவர் உணர்ந்திருக்கிறோமா? அந்த அன்பை உணர்ந்திருக்கிறோமா? இப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான். இப்ப படிக்கலாம், உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 16-17 படிக்கலாம். என் நேசர் யாருடையவர்? யாருடையவர்? அவ சொல்றா, அவ இன்பமா இருக்கிறது அதோட விட்டல்ல, மதுரமா இருக்கிறது விட்டல்ல, கந்த பொருள்களை பார்க்கலாம், உங்களுடைய பரிமள தைலம் எவ்வளவு வாசனையா இருக்குதுன்னு சொல்லப்படல. அவன் சொல்றான், என் நேசர் யாருடையவர்? அப்போனா நல்லா கவனிக்கணும். நான் சொன்னல, அந்த ஒரு வாலிபன்
யாருக்காக போய் உட்கார்ந்தாவாம் பஸ் ஸ்டாண்ட் இரவு முழுதும்? தன்னுடைய காதலிக்காக, அவன் திருமணம் பண்றதுக்காக. ஆனா நம்முடைய மணவாளனுக்காய் நாம் எவ்வளவு நேரம் காத்து கொண்டு இருக்கிறோம்? போடா 8 மணிக்கு ஆராதனை, 8:30 போனா போதும், முடிக்கட்டும், அப்புறம் பொறுமையா போலாம். அது சரியா? அப்படி காத்திருந்தா அந்த அணையில இப்ப வாங்க, இப்ப என்ன பாருங்க, அந்த அந்த இடத்துல அவன் இரவு முழுதும் காத்திருந்ததுனாலதான் காலையில அவனுடைய காதலி வரும்போது அவன் பார்த்தான். அவன் போடான்னு போயிருந்தா பார்த்திருக்க முடியுமா? அசட்டை பண்ணி போயிருந்தா பார்த்திருக்க முடியுமா? முடியாது. அதே போலதான் நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்காய் காத்திருவர்கள் புது பலன் அடைந்து எதை போல எழும்புவார்கள்? அது தெரியும். ஆனா காத்து கொண்டிருக்கிறோமா? காத்து கொண்டிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவன் சொல்றான், சாலமன் ராஜா சொல்றான் தன் மணவாளனாகிய இயேசுவை நோக்கி, என் நேசர் என்னுடையவர், நான் அவள் யாருடையவள்? நம்ம யாருடையவள்? யாருடையவள்? அந்த நேசர் என் பேர் என்ன? அந்த நேசருக்கு பேர் என்ன? சத்தமா தான் சொல்லுங்க. இயேசு. நாம் அவருடையவரா இருக்கிறோமா? பேச்சு அவருடையதா இருக்குதா? அந்த மணவாளன் நீங்க, இப்ப நான் என் மனைவி இருக்காங்க, நான் கணவரா இருக்கிறேன், என் மனைவிக்கு பிரியமில்லாத காரியங்களை சேர்த்து கொண்டு வருதுன்னா அவங்க எனக்கு சோறு போடுவாங்களா? என்கிட்ட பேசுவாங்களா? ஐயா? அவன் யாரோ, அவன் எதுவும் பண்ணிட்டு போறான். அதே போல தானே கடவுள் நம்மளை நேசிப்பாரு. புரியுதா நான் சொல்றது? சரியா சாவரா? என் நேசர் என்னுடையவர், நான் யாருடையவர்? அவருடையவள். நான் அவருடைய மனவாட்டி. யாருடைய மனவாட்டி? இயேசுனுடைய மனவாட்டி. மனவாட்டியை போல இருக்கிறோமா? அலங்கரித்து இருக்கிறோமா? ஆயத்தமா இருக்கிறோமா? அவர் நம்மளுக்கு கொடுத்த அந்த தாளந்துகளை அவருக்காக நாம் பயன்படுத்தி இருக்கிறோமா? இல்ல மண்ணுல போட்டு பொச்சிருக்கோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த 5 கன்னிகள் மணவாளன் பார்ப்பதற்காக ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா மணவாளன் வரும்போது அவர்கள் என்ன பண்ணாத ஆயத்தத்தோடு இல்ல, குறைவுள்ளவர்களா இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, அந்த மணவாளனாகிய இயேசுவை சந்திக்க நாம் ஆயத்தமுள்ளவர்களாய் அவருடையவளாய் இருக்க வேண்டும். படிக்கலாம். எதுக்குள்ள மேய்கிறார்? லீலி புஷ்பக்குள்ளே மேய்கிறார். என் நேசரே, என் நேசரே எப்படி பகலை எப்படி ஆக்கிறார்? ஆமா, நல்லா கவனிக்கணும். பகல் எப்படி ஆக்குறாரு அவரு? ஏன் பகல் எப்படி இருக்கும்? பகல் எப்படி இருக்கும்? கொஞ்சம் இல்ல, பகல் எப்படி இருக்குங்க? வெயிலா இருக்கும், வெந்து போகும். அந்த பகல் அவர் பாதத்துல நீங்க உட்கார்ந்து பாருங்க, அந்த நேசருடைய பாதத்துல உட்கார்ந்து பாருங்க. அந்த பகல் என்ன பண்ணுவார்? அவரு குளிர்ச்சி ஆக்கி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீ திரும்பி குன்றும் பிளமான கண்மலைகளில் உதித்து வரும் கலைமானுக்கும் நல்லா கவனிக்கணும் இல்ல? அந்த கலைமான் அந்த குன்றுகளிலும் மலையில குதித்து வருதுல, அந்த கலைமான் எப்படி குதித்து வருது? அது போல எப்படி நோயா இருந்தா அது குதித்து வருமா? அந்த மான்குட்டி எப்படி இருக்குதுங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்குது, இளமையா இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மான்குட்டி போல கர்த்தரை தேடுங்க. கர்த்தரை தேடுங்க. அது எப்படி? எந்த ஒரு கலக்கம் இல்லாத, எந்த கபடும் இல்லாத, எந்த ஒரு குறை இல்லாத, யாரையும் குற்றம் சாட்டாத அந்த கலைமான் எப்படி தன்னை அந்த மலையில கடவுளுக்கு தான் கொடுக்கப்பட்ட அந்த இடத்துல குதித்து விளையாடி கொண்டு இருக்கிறதோ, அதை போல தேவனுடைய சமூகத்துல தேவனை தேடுவதில் நீங்க தேவனுக்காய் நேரத்தை செலவிடுங்க. இப்படி சமமா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா இங்க 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்களேன். ராக்காலங்களில் இப்ப எங்க தேர்றார்? படுக்கையில. விளையாடும் போது விளையாடினாரு இல்ல, படுக்கையில என்னென்னமோ யோசிக்கிறோம். நல்லா கவனிக்கணும். நம்முடைய நேசர் கடவுள் ஆராதனைக்குரியவர். ஆமென். அங்கே ஒதுக்கி வச்சிருக்க கூடாது. அங்கேயே ஆராதனை சபையில மட்டும் தான் ஆராதிக்கணும். வெளியே போனா நம்மளுக்கு அதுக்கு ஆண்டவருக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒத்துக்க கூடாது. இந்த சாலமன் ராஜா சொல்றாரு, என் ராக்காலத்துல என் படுக்கையில யாரை தேடின?
என் ஆத்துமா நேசரை தெரியும். நீங்க வாங்க சாமி, நீங்க என் கூட படுக்கணும். யாரு கூட படுக்கணும்? நீங்க என் கூட படுக்கணும். நான் மனவாளன். நம்ம யார் கூட படுத்துனுக்குறேங்க? உலகத்தான் சொல்லுது போல வேண்டாம், அப்படி படுத்துக்கொண்டு இருக்கும். இன்னும் சொல்லணும்னா மொபைல பார்த்து கொண்டு இருக்க நேரத்தை நான் பண்ண ரா காலத்தை கலக்கிறோம். யார் கூட பேசி கொண்டு இருக்கிறோம்? தேவனோடு பேசி கொண்டு இருக்கிறோமா? தேவனோடு நேரத்தை கழிக்கிறோமா என்று பாருங்க. ரா காலத்துல தேடினேன், ஆமா தேடியும் அவரை காணவில்லை. நல்லவில்ல, அதோட விட்டுலங்க அவ. சாலமன் ராஜா அதோட விட்டுல, தேடி நான் காணவில்லை. நான் எழுந்து நல்ல தேடுங்கள். அப்போதே நான் தேடுறேமா. நாட்டிகம் மட்டும் தேடுது ஆராதனை, நாட்டிகம் மட்டும் வருதா கிறிஸ்துவ ஆராதனை? தேடுங்க. எப்பெல்லாம் தேடுறீங்களோ என் நாமத்தை தேடுங்க. என் நாமத்தை நிமித்து நீங்கள் எதை கேட்டாலும் அது சம்பூர்ணமாய் உங்களுக்கு சேமத்தை கட்டளை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கா தேவன். கேளுங்க, தேடுங்க, கண்டடைவீர்கள். என் நாமத்தினால எதை கேட்டாலும் நீங்க பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னது இல்ல. நம்ம தேடுறோமா? அவ தேடினா காணவில்லை. அவன் என்ன பண்றான்? முதலாவது எங்க போறான்? வீதியில். எங்க போய் தேடுறா? வீதி. நம்மளுக்கெல்லாம் ஏசி போட்ட ரூம் தான் வேணும், தனியாரா தான் வேணும் ஜெபிக்க, கடவுளோட உறவாட இல்லைங்க. நகரத்தின் வீதியிலும் திருக்களிலும் திரிந்து யாரை தேடுவேன்? கர்த்தரை தேடுவேன். அவர் யார் யார் தேடுறாங்களோ அவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லைங்க. இல்ல, யாக்கோபு 4:8 சொல்லுது, தேவனிடத்துல சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்துல சேருவார். படிக்கலாமா? உன்னத பாட்டு அப்படியே படிச்சுன்னு யாக்கோபு 4:8. தேவனிடத்துல சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்துல சேருவா. இல்ல ஏதோ ஆராதனைக்கு மட்டும் இல்ல, என் நேசர் என்னுடையவள் நான் அவருடையவள் சொல்லிட்டு போறதுக்கு அதுக்கு மட்டும் இல்ல. நீங்க அதிக ராக்காலத்துல தேடுங்க, படுக்கையில தேடுங்க, ஒவ்வொரு நாளும் தேடுங்க. கடலையா போங்க, வீதிக்கு போங்க, ஓடுங்க. ஆனா நம்ம சபையை போல சொகுசா உட்காந்துக்கிற இடத்துலயே கடவுள் வரணும். பாஸ்டர் வருவார் உங்க வீட்டுக்கு, ஆனா கடவுள் வருவாருன்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. நான் வரணும். கொஞ்சம் பாருங்களேன், நம்ம கடவுளுக்காக என்ன எங்க ஓடி இருக்குங்க, எங்க ஓடுறோம், என்ன செய்திருக்கோம்? இந்த பெண்ணு, இந்த சாலமன் ராஜா கவிதையா சொல்ற இந்த பெண்ணு எங்க போறா? தெருவுக்குள்ள போறா, தெருக்குள்ள போறா, வீதிகளை போறா, அப்புறம் எங்க போறா? நகரத்துக்கு போறா. மூன்றாவது வசனம், என் ஆத்துமா நேசரை கண்டீர்களா என்று கேட்டேன். அவள் கேட்டா அவங்க இல்லைன்ட்டாங்க, தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. போறான், அதோடு விட்டு இல்ல. நான் அதை அவளை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போன உடனே என் ஆத்துமா நேசரை கண்டேன். நீங்க தேடுங்க, ஒரு தாட்டி போதாது இல்ல. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அந்த விதவை பெண் நியாயமில்லாத அந்த மனுஷரிடத்துல, நியாயம் செய்யாத தேவனுக்கு பயப்படாத இருக்கிற அந்த மனுஷரிடத்துல தொடர்ந்து அவர் தொந்தரவு செய்தால், இயேசுநாதர் சொன்ன ஜபங்க, இயேசுநாதர் சொன்ன ஜபம் இல்ல, அவர் தொடர்ந்து தொந்தரவு பண்ணால், அந்த நியாயம் செய்யாத தேவனுக்கு பயப்படாத அந்த நியாயாதிபதி அந்த விதவைக்கு என்ன பண்ணாரு? நியாயம் செய்தாரு. அப்படி நியாயம் செய்யாத ஒரு மனுஷன் உங்களுக்கு நியாயம் செய்வனா, தொந்தரவு பண்ணா இல்ல, எல்லாவற்றையும் அறிந்த நான், பரமபிதாவா இருக்கிற நான், நீங்க வாயின் வார்த்தை வாயிலிருந்து புறப்படப்படும் முன்னே எல்லாவற்றையும் அறிந்தவன். உங்களுக்கு தேவைகளை எனக்கு தெரியாதா? கேட்ட நான் கொடுக்க மாட்டேனா? தொடர்ந்து பாருங்க எவ்வளவு அந்த பெண் இந்த உன்னத பாட்டுல போறா, எங்கெங்கே தேடுறா, தேடி 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 கடைசியே என் ஆத்மா நேசரை நான் கண்டேன். எங்க விட பண்றவனா? தாயின் வீட்டிலும் பெற்றோர் அறை எங்க இருக்குது? ஒரு பாதுகாப்பான அறைங்க இல்ல. நம் நேசரை தேடுவோம். நீங்க நேசரை தேடி பாருங்க, அவரை கண்டு கொண்டீங்கன்னா அவர் உங்களுக்கு சேர்க்க வேண்டிய அந்த நித்தியமான அந்த பரலோகத்திலே, அவர் உங்களுக்காய் சம்பாதித்து இருக்க அந்த நித்திய வீட்டில அவர் உங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பார்.
அவர் சேரும்னு நீங்க என்ன பண்ணாதீங்க, அவரை என்ன பண்ணாதீங்க, விடாமல். நீங்க சேர்க்கிற வரைக்கும் விடக்கூடாதுங்க. விடாமல் பற்றி கொண்ட வார்த்தைகள் ஒரு பலவிதமான நாட்கள் இருக்கிறது, பலவிதமான கஷ்டங்கள், துன்பங்கள், தொல்லைகள் இருக்கிறது. யோபை போல பலவிதமான நஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும், கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும், தொல்லைகளை அனுபவிக்க வேண்டும், வியாதியை அனுபவிக்க வேண்டும். இவைகள் மத்தியிலே நீங்கள் விடாமல் அவர் பற்றி கொண்டு இருந்திருப்பீங்களானால் அவர் உங்களை அழகான இடத்துல கொண்டு போய் சேர்க்க வல்லவரா இருக்கிறார். புரிஞ்சுக்க மட்டும் ஒரு ஆமே சொல்லுங்க. இல்ல, அவர் விடாம பற்றி கொள்கிறோமா? இயேசுநாதரை தேடுவது, இயேசுநாதரை தெய்வமாய் வணங்குவது அவர் லேசான காரியம் இல்லைங்க. அவர் லேசான காரியம் இல்லை. இல்ல, உலகத்தினுடைய சடங்காசரத்துக்கு, உலகத்தினுடைய காரியத்துக்கு விலகி இருப்பது ஒரு லேசான காரியம் இல்லை. ஒரு கிறிஸ்தவனாய் கிறிஸ்துக்குள் வாழ்வது ஒரு லேசான காரியம் இல்லை. அந்த கஷ்டத்தின் மத்தியிலே அவரை விடாமல் பற்றி கொண்டிருப்போம்னா அவர் நம்மளை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துல அவர் சேர்க்க வரவருக்கார். 5 வசனத்தை படிக்கலாம். எருசலேம் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவர்களுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவர்களை விழுக்க பண்ணாமலும் இருக்கும்படிக்கு, எழுந்து பண்ணாமலும் இருக்கும்படிக்கு, மேலும் நீங்க அவருக்குள்ள அவர் படுக்க இல்லை. நீங்க அப்படி தொடர்ந்து அந்த 11ஆம் வசனத்தை 10ஆம் வசனத்தை பற்றினா அவர் மஞ்சை அதுல அவருடைய படுக்காரையை குறிக்கிறது. அவருக்குள்ள இருங்க. அவருக்குள்ள இருப்பீங்களானால் அவருடைய நேசம் எனக்கு எவ்வளவா இருக்கிறா? அவருடைய நேசம் இன்பமா இருக்கிறது. நான் மறுபடியும் சொல்றேன், இப்போ அந்த மணவாட்டி, அந்த ராஜா அந்த மணவாளுடைய பாதத்துல நிழலில அவள் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் அமர்ந்து கொண்டிருக்கும் போது அவருடைய நேசர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் அறிந்து கொண்டார். இல்ல, இன்றைக்கு நம்முடைய நேசர் எப்படிப்பட்டவர் யாருக்குன்னா தெரியுமா? நம்முடைய நேசர் எப்படிப்பட்டவருங்க? அந்த நேசரை நாம் புரிந்து வைத்திருக்கிறோமா? நம்முடைய கடவுள், நம்முடைய இயேசுநாதர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து வைத்திருக்கிறோமா? கொஞ்சம் சிந்திங்க. நான் தேவனுக்காக என்ன செஞ்சேன்? கல்வாரியின் கருணை காயங்களில் யாருக்காக? அந்த காயம் யாருக்காக? அந்த காயப்பட்டார் அந்த இயேசுநாதருக்கு நாம் என்ன செய்திருக்கோம் ஈடாய்? சாலமோன் ராஜா போல அந்த மணவாளனை பார்த்து, ஐயா உம்முடைய நேசம் எவ்வளவு இன்பமானது இல்ல, அது தேனிலும் தேனிலும் ஒரு மதுரமா இருக்கிறது சொல்ல முடியுமா? அது சகல கந்தங்களை பார்க்கலாம், நம்முடைய வாசனை பரிமள தைலம் வாசனையா இருக்கிறது நம்ம சொல்ல முடியுமா? அதெல்லாம் அனுபவிச்சுதாங்க சொல்ல முடியும். இன்றைக்கு நான் சொல்லுவேன், நம்முடைய நேசர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நேசர் எப்படிப்பட்ட, நம்முடைய கடவுள் எப்படிப்பட்டவர்? ஒரு சாதாரண கடவுள் அவர். இந்த உலகத்திலே செய்யாத எந்த மனிதனும், எந்த தேவனும், எந்த ஒரு தேவரும் செய்ய முடியாத, எந்த ஒரு மகத்துவமான மனிதர்கள் செய்ய முடியாத காரியத்தை என் அருள்நாதர் இயேசு நமக்காக, உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் செய்திருக்கார். இந்த உலகத்துல எந்த மனிதனும் பரிசுத்தமாக வாழாதபடிக்கு தன் வாழ்க்கை கரைப்படுத்திக் கொண்டிருக்கும் போது நாம் வணங்குற நம்முடைய பிள்ளைகள் வணங்க வேண்டும் என்பதற்காக அவர் பரிசுத்தமுள்ள கடவுளாய் வணங்கின தெய்வம். அந்த பரிசுத்தமுள்ள தெய்வத்துக்கு நாம் எப்படி வணங்குறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த தேவன் எப்படிப்பட்டவர் நாம் படிக்கலாமா? நம்முடைய நேசர் எப்படிப்பட்டவர்? நான் 3 காரியத்தை சொல்றேன், நான் படிக்கலாம். உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை. இல்லக்கா, என் மணவாளியே, உன் உதடுகளில் இருந்து தேன் ஒழிகிறது, உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது, உன் வஸ்திரங்களின் வாசனை லீபரோனின் வாசனைக்கு ஒப்பா இருக்கிறது. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் நீ மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முந்தி கட்டப்பட்ட. நல்லா கவனிக்கணும். தோட்டத்தை அவர் எப்படி வச்சிருக்காரா? தோட்டத்தை எப்படி வச்சிருக்காரு? அவர் தோட்டம் வச்சாருங்க. அந்த தோட்டத்தை எல்லாரும் போலாமா? 11ஆம் வசனத்தை படிக்கலாம். 12ஆம் வசனம். என் சகோதரியே, நல்ல கவனிங்க.
எதை வசனத்தை படிச்சுட்டு போவாதீங்க. என் சகோதரியே, என் மனவாளியே, என்ன தோட்டம்? என்ன தோட்டம்? பாதுகாப்பான தோட்டம். யார் உள்ள வர முடியாதுங்க. நீங்க அவருடைய நேசரத்தின் பாதத்தில் அமர்ந்தீங்கன்னா, என் நேசர் இன்பமானது என்று சொல்லி கொண்டு அவருக்குள்ள இருப்பீங்கன்னா, நல்லா கவனிங்க. இப்ப வர நான் 1ஆம் தேதி கொடுத்த அந்த செய்தி, யோபு இடத்துல சாத்தான் வரான் சோதிக்க. யார் இடத்துல போறாம? யார் இடத்துல போறான்? தேவன் இடத்துல அனுமதி கேட்டான். ஏன்? அவன் சாத்தானுக்கு வல்லமை இல்லையா? இருக்கிறது. அவன் நேரடியா போக முடியுமா? போக முடியாது. அந்த சாத்தானுடைய வல்லமையோட நம்முடைய தேவன் வல்லமை, தேவனுடைய வல்லமை பெரியது. நமக்கு யாருன்னா பண்ணட்டுங்க, சூனிய வைக்கட்டும், மந்திரம் பண்ணட்டும், எதனா பண்ணட்டும், எவ்வளவு வெளிச்ச பழம் சுத்தி சுத்தி நம்ம வீட்டுல போட்டோம் இல்ல, எதனா கட்டி நம்ம வீட்டுல போட்டோம், அதெல்லாம் நம்மளுக்கு வேணாம். நம்மளோட வணங்குற கடவுள் எல்லாவற்றிலும் பெரியவர். தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீ மறந்துடுமே. நாம் நேசருடைய பாதத்தில் உட்கார்ந்து பாருங்க. ரொம்ப சந்தோஷமா சொல்றேன் இந்த வார்த்தையை. நம்முடைய நேசர் பாதத்தில் உட்கார்ந்து பாருங்க, கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நீங்க அடைக்கப்பட்ட தோட்டமா இருப்பீங்க. அந்த தோட்டத்துக்குள்ள எந்த ஆடும் வராது, எந்த நாயும் வராது, எந்த நரியும் வராது, எந்த சிங்கம் வராது, எந்த கரடியும் வராது. ஏன்? நம்மளை பாதுகாப்புற யாரு? நம்மளை பாதுகாப்புறவர் யாரு? தேவன். நீ அடைக்கப்பட்ட தோட்டமும். அங்க இன்னொரு வார்த்தையை பார்க்கலாம், நீருற்றும். ஆமா, கிணறுல எல்லாரும் அந்த தண்ணி வந்து யாரும் எடுத்து போக முடியாதுங்க. கிணறு என்னது அழகா இல்ல, இப்பதான் இல்ல அந்த கிணறு நீங்க பார்க்க முடியாது. இங்க ஒரு கிணறு இருந்தது, ஒரு பெரிய கிணறு இருந்தது. அந்த கிணறெல்லாம் அப்படியே அடைக்கப்பட்டிருக்கோம். யாரும் அனவசமா எடுத்துக்க முடியாது. அவங்க தோட்டத்துக்குள்ள இருந்தா அந்த தண்ணீர் தான். அந்த நீரொற்றை நீ சாப்பிட வேண்டுமானால் நீ பாதுகாப்பான இடத்துல இருக்கு. நான் சொல்றேன், முதலாவது நாம் நேசருடைய பாதத்துல உட்கார்ந்தோம்னால், நாம் அவருடைய பாதத்துல இல்ல நீங்க உட்காரும் போது அவர் உங்களை பாதுகாக்கிற தெய்வமா இருக்கு. ஆமென். அவர் நம்மளை பாதுகாப்பார். பாதுகாப்பான தெய்வன், நம்மளை பாதுகாக்கிற தெய்வம். அதுதான் சங்கீதக்காரன் சொல்றான். சங்கீதம் 121 உன்னத பாட்டு அப்படியே படிச்சுன்னு 4ஆம் வசனத்தை படிக்கலாம். இதோ இஸ்ரவேலின், சங்கீதம் 121 4ஆம் வசனம் படிக்கலாம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. நீங்க அவருடைய பாதத்துல உட்காருங்க, அவருடைய நிழல்ல உட்காருங்க. அவர் என்ன பண்ண மாட்டாரு, எந்த சேதம் வராத மாதிரி பாதுகாத்து வரலாம். மறுபடியும் சொல்றேன், யாரன்னா எதோ வேணா பண்ணி போட்டோம், யாரனா எப்படினா வச்சுட்டு போட்டோம். ஆனா நம்ம யாருடைய பாதத்தில் இருக்கிறோம்? யாருடைய பாதத்தில் இருக்கிறோம்? யாருடைய நிலையில் இருக்கிறோம் என்பதை நீங்க சிந்தித்து பார்க்கணும். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் நம்மளை காக்கிறார், கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறார். நான் சொல்லுவேன், கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். புரிஞ்சுக்க மாட்டாமன்னு சொல்லுங்க. இல்ல, கர்த்தர் உன்னை காக்கிறார். கர்த்தர் வலது பக்கத்துல எங்க இருக்கிறார்? இருக்கிறாரா? வலது பக்கத்துல இருக்கிறாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நேலா இருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நேலாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதழ் முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பாரா நம்முடைய தேவன்? காக்கிறவன் மட்டும் சொல்லல, நம்பிக்கையோட இல்ல, நம்மளை காக்கிற தெய்வம், நம்மளை பாதுகாக்கிற தெய்வங்க. அவருடைய அனுமதி இல்லைன்னா விழுந்தவனையா இருப்போம், மண்ணோட மண்ணா போயிட்டு இருப்போம். கடந்த நாட்களில், கடந்த ஆண்டுகளுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அர்ஜென்டினால ஒரு ஆர்சி சபையில ஒரு சகோதரிக்கு தொண்டையில புற்றுநோய் வந்துச்சு. டாக்டர் கடைசி நிமிடம் சொல்லிட்டாங்க, தொண்டையில தண்ணியோட போக முடியாத ஒரு சூழ்நிலை, ரொம்ப மரணத்தின் கடைசியில அந்த சகோதரி வந்துட்டான். அப்போ அந்த சகோதரிக்கு கடைசியா ஒரு ஆசை, எப்படியாவது
ஃபாதர் கிட்ட போயிட்டு அந்த நற்கனின்னு சொல்றாங்கல்ல, இயேசுடைய சரீரம் ராட்சரசத்தை நான் சாப்பிடணுன்றதுக்காக ஃபாதர் கிட்ட போயிட்டு அது ஃபாதரே நான் என்ன பண்ண போறேன், இன்னும் கொஞ்ச நாட்கள் என்ன பண்ண போறேன், நான் மறிக்க போறேன், என்னோட மரணம் எப்பன்னு தெரியல, எனக்கு கடைசியாய் இந்த நற்கனியை கருணை எனக்கு கொடுங்க சாமின்னு கேட்டு அவரிடத்துல வாங்கினான். அந்த ஒரு அப்பத்தை நல்லா கவனிக்கணும், முழுங்கத்து கூட அந்த சகோதரிக்கு சத்து இல்லாத இருந்ததுதான். அந்த பாதிரியார் அந்த அப்பத்தை பிட்டு பாதி கொடுத்தாங்களாம். பாதி சாப்பிடும் போதே அந்த சரீரத்தில் இருந்த அந்த புற்றுநோய் முழுவதுமாய் குணப்பட்டது. பல ஆண்டுகள் அவ்வளவு இருந்தான். நல்லா கவனிக்கணும் இல்ல. நம்ம அடுத்த வாரத்துல ராபோஜனம் பந்திக்கா நான் போக போறோம். அந்த ராபோஜனம் நம்ம கையில வர அந்த அப்பமும் அந்த ரசமும் எப்படி நம் கையில ஏந்துறோம். நம்மளை பாதுகாத்த தெய்வம், நம்மளை பராமரித்த தெய்வம், நம்மளை நடத்தி வந்த தெய்வம், நம்மளை போஷித்த தேவனை நமக்கு அந்த அந்த அவருடைய சரீரத்தை நம் கையில ஏங்குமே. அது சரியா சாதாரண ரொட்டி நினைக்கிறீங்களா? ஏதோ தீண்டாத மாதிரி அப்படியே எடுக்கிறீங்க. எத்தனை பேர் அதை அசட்டை பண்றாங்க. வீட்டு நல்ல காரியத்துக்கு கெட்ட காரியத்துக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அந்த ராபோஜனத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? போன மாசத்துல எத்தனை பேர் வரல ராபோஜனம் எடுக்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இல்ல. இந்த ராபோஜன பந்தியை நாம் எப்படி அவருடைய சரீரத்தை நாம் கையில ஏந்துறோம், அவருடைய ரசத்தை அவருடைய ரத்தத்தை நாம் கையில ஏந்துறோம். அதுக்கு நாம் பாத்திரமார்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார். கர்த்தர் நம்மளை இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து இருக்கிறார். எப்படி வைராக்கியம் உள்ள மக்களா இருக்கும். நீங்க அவருடைய பாதத்துல அமர்ந்து பாருங்க, அது உங்களுக்கு இன்பமா இருக்கும். அந்த இன்பத்திலே மதுரமா இருக்கும். அந்த மதுரம் உங்களுக்கு வாசனையா இருக்கும். அப்படி உட்கார்ந்துக்கு அவர் பாதத்துல நேரத்தை நீங்க செலவிட முதலாவது கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? அவரே என்ன பண்ணுவார்? பாதுகாப்பார். 2வது படிக்கலாமா? 13-14 உன்னத பாட்டு 4:13-14. ம் 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 அதுல நீங்க அவரோட பாதத்துல உட்காந்தீங்கன்னா சகலவித கனிகளை கொடுக்கிற மரங்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவோம் இல்ல. இந்த 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை சொல்ல செடியை யாருன்னா பாத்துக்கிறீங்களா? மறுபடியும் 1:10 படிக்கலாமா? உன் தோட்டம் இல்ல, நீங்க அந்த தோட்டத்துல இருக்கிறீங்க. அந்த தோட்டத்தை கர்த்தர் பாதுகாக்கிறார். அந்த பாதுகாப்பா இருக்கும்போது அந்த தோட்டத்துல என்ன இருக்குன்னு தெரியுமா? கடவுள் நம்மளை தோட்டத்துல வைத்திருக்கிறார். எதற்கு வைத்திருக்கிறார்? எதுக்காக? கனிகளை கொடுப்பதுக்காக. இயேசுநாதர் அந்த அத்தி மரத்தை பார்த்துட்டு பார்ப்பதுக்கு மிக அழகா இருந்தது அந்த அத்தி மரம். ரொம்ப செழிப்பா இருந்தது அந்த அத்தி மரம். அந்த அத்தி மரத்தை பார்த்து சொன்னார், கனியை தேடினார். கடவுள் நம்மளை தோட்டத்துல வச்சிருக்காருங்க. சபை என்ற ஒரு தோட்டத்துல வைத்திருக்கிறார். அந்த தோட்டத்துல நம்ம கனி கொடுக்கிற மக்களா இருக்கிறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கனி கொடுக்கிறோமா? இப்ப படிக்க உன் தோட்டம் என்ன சரியா? இது தெரியும், மாதுளம்பழம். அருமையான, அது சொல்ல முடியாத மாதுளை தோட்டம் மரம் மட்டுமல்ல, அருமையான கனி மரங்களும் மருதோண்டி செடிகளும் நல செடிகளும் நலதனும் என்ன இருக்கா? வாசனை உள்ளதா? குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூப வர்க்கங்களும் வெள்ளை போல செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகல விதமான கந்த செடியும் உள்ள சிங்கார அங்க தோட்டம் நிறைய. இங்க என்ன பண்ணுது? வனமா இருக்கிறது. அது ஒரு பெரிய ஒரு லட்சரியான ஒரு வார்த்தை. மிக அழகாய் படைத்திருக்கிறார். அந்த தோட்டத்தில் என்னங்க இருக்கணுங்க? கலாத்திய பாட்டு சொல்றல, ஆவின் கனியோ அன்பு, தயவு, சாந்தம், எத்தனை ஆச்சு? சமாதானம், பொறுமை, இச்சை அடக்கம். 9 கனி. அந்த 9 கனி அந்த தோட்டத்தில் இருக்கணும்.
வாசனை உள்ள இருக்கணும், அந்த அன்பு இருக்கணும், அந்த சமாதானம் இருக்கணும், அந்த நீடிய பொறுமை இருக்கணும், அந்த இச்சை அடக்க இருக்கணும், அந்த தயவு இருக்கணும். இருக்கா? அப்படின்னா அது தோட்டம் இல்லைங்க. அது எது ரோட்ல சுடுகாட்டுல முளைஞ்சு வருதுல செடிங்க, அந்த செடிங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா? கடவுள் நம்மளை தோட்டமா வைத்திருக்காரு. அந்த தோட்டம் அநேகருக்கு என்ன கொடுக்கணும்? அநேகருக்கு கனி கொடுக்கணும், அநேகருக்கு வாசனையா இருக்கணும். அதுதான் சபை. அடிக்கடி சொல்லுதுதான், கர்த்தரை இங்க நின்று ஆராதிக்க மட்டும் ஆராதனை இல்லைங்க, வெளியில ரோட்ல நின்று ஆராதிக்கணும். அது மக்கள் பார்க்கணும், இந்த இயேசு நல்லவர், இந்த இயேசு வல்லவர், இவர் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறார் என்பதை வெளியில் இருக்க மக்களை அறிந்து கொள்ளணும். நம்ம மூலியமா இயேசுநாதர் வரமாட்டாரு. நல்லா கவனிக்கணும், இயேசுநாதரே வரமாட்டாரு. 2 மனிதர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தார். ஒருத்தர் ஐஸ்வர்யவான், ஒருத்தரே தரித்திரன். லாசரு, அவன் பேர் எழுதி இருக்குது. 2 பேரும் மறிச்சார்கள். ஒருத்தர் ஐஸ்வர்யன் எங்க போனான்? நரகத்துக்கு போனான். மறித்த அந்த தரித்திரவன் லாசரு மறித்து யார மடியில போனான்? இப்ப சொல்றான், அந்த ஐஸ்வர்யன் சொல்றான், ஆபிரகாம் மடியில இருந்த ஆபிரகாமை பார்த்து, ஆண்டவரே இல்ல எனக்கு என்ன பண்ண, நீ நான் தான் இந்த நரகத்துக்கு வந்துட்டேன், என் சகோதரர் இருக்காங்க, இந்த சகோதரர் இந்த நரகத்துக்கு வராதபடிக்கு யார் அனுப்போம்? லாசரு. அதுக்கு ஆபிரகாம் சொன்னாரு, அங்க இருக்காங்க தீர்க்கதரிசிங்க, அங்க ராஜாக்கள் இருக்காங்க, அவங்க போய் சொல்லிட்டோம், அவங்க நம்புற வார்த்தையை நம்பினா அவன் எங்க வர மாட்டான்? நரகத்துக்கு வர மாட்டான். அது யாரு? யார வைத்திருக்காரு? யார் வைத்திருக்காரு? எங்க கைப்பிரதி ஊழத்துக்கு வரலையே, எங்க போய் அச்சுகிறது? யாரையா வச்சிருக்காரு? இந்த தெருவுக்கு யாரு வச்சிருக்காரு? இந்த கலைஞர் தெருவுக்கு யாரு வச்சிருக்காரு? காந்தி தெருவுக்கு யாரு வச்சிருக்காரு? அழகேஷ் நகருக்கு யாரு வச்சிருக்காரு? யார வைத்திருக்காரு? எங்கன்னா வெளியில இருந்து வருவாங்களா? நம்மளதாங்க. படிங்க, இப்ப படிங்க, மத்தேயு 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிக்கலாம். அவருடைய கனிகளினாலே அவர்களை, ஆமா, இந்த இயேசு இங்க இருக்கிறாரா இல்லையா என்று யாருடைய கனியினால் அறிவீங்க? அவருடைய கனிவினது. ஆவியின் கனியோ 9 சொல்லி விட்டு கூடாது. அந்த அன்பு இருக்கணும், அந்த தயவு இருக்கணும், அந்த நற்குணம் இருக்கணும், அந்த இச்சையாட இருக்கணும் இல்ல, அந்த 9 விதமான கனிகள் இருக்கணும். அவருடைய கனியாகிய அவருடைய கனிகளினாலே அவர் அறிவீர்கள், முற்செடிகளில் திராட்சை பழங்களையும். முடியுமா? அத்தி மரத்துல போயிட்டு பூண்டு பறிக்க முடியுமா? பூண்டு மரத்துல போயிட்டு அச்சி மரத்தை பறிக்க முடியுமா? முடியாது. இயேசுநாதரு அவருடைய தயவு, அவர் எப்படி வாழ்ந்தார்னா, அவர் சாந்தமும் நீடிய பொறுமை உள்ளவர்களாக வாழ்ந்தார் இல்ல. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், என் நுகத்தை உங்க மேல ஏற்றுக்கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றிக்கொண்டு என்னிடத்தில். ஆமா, அவருடைய சாந்தத்தை கற்றுக்கொள்வோம், அவருடைய தயவை கற்றுக்கொள்வோம், அவருடைய நீதி பொறுமையை கற்றுக்கொள்வோம். அதோட என்னத்தை வச்சு நுகர் என்னது? நுகர் எது? பாடு. இன்னைக்கு எல்லாம் பாடில்லாத கிறிஸ்துவனா வாழணும். அதுக்கு பின்னாங்கி போயிட்டாங்க. நம்ம சபையில வந்தவங்க பிரச்சனையா இருக்கு, ஒன்னும் நடக்கலைங்க இந்த சபையில. இயேசுநாதரு சவுலை அழிக்கும் சொன்னாரு, நான் அணையா கிட்ட சொல்றாரு, இவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதுக்காக அவனை அழிக்கிறேன், அவனை சுகமாய் வாழ்வதுக்கு அழிக்கல. பவுல எதுக்காக அழித்தாரு? பாடு, என்னுடைய பாடு அவன் எப்படி பாட வேண்டும். நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்மையும் சரி, கிறிஸ்துவுக்காக நாம் எவ்வளவாய் பாடுபட என்பதுக்காக அழைத்திருக்கிறார். அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர் பின்னாடி ஓடி வர தயாரா இருக்கிறீங்களா? கனி கொடுக்க தயாரா இருக்கீங்களா? இல்ல படிக்கலாமா? படிக்க மத்தேயு 7ஆம் அதிகாரம் 18. நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெற்றுண்டு அக்கினிலே போடப்படும். ஆதலால் அவருடைய கனிகளினாலே
ஆமா, நம்முடைய கனிகளினாலே அறிவீர்கள். ஞானஸ்நானம் எடுத்ததுக்காக அல்ல, நான் கிறிஸ்தவனுக்காக இருப்பது அல்ல. எதனால அறிவீர்கள்? நம்முடைய கனி எப்படி இருக்கு? நீங்க அவருடைய பாதத்துல அமர்ந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ரெண்டாவது, உங்களை அவருடைய கனியினால் அறிவார். நீங்க கனி கொடுக்கிற மரமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவாருங்க. படிப்பு வேணாம், இல்ல பெரிய அறிவு வேணாம். தேவன் பவுல் சொல்றார், பைத்தியமானவர்களை கொண்டு அவர் பயன்படுத்த அவர் வல்லவரா இருக்கிறார். அறிவில்லாத பைத்தியம் தான் கடவுளுக்கு தேவை இல்ல. அவரிடத்துல கனி கொடுக்கிற மரங்களாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாய் நம் கனி உள்ள மக்களாய், நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க அவர் பாதத்துல அமருங்க. நம்ம சபை மக்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க நேரத்தை செலவிடுறது போதாது. எதுக்கு நேரத்தை செலவிடுறீங்க? தேவனுடைய சமூகத்துல அமருங்க. தேவனுடைய சமூகத்துல அமருங்க. அவர் உங்களை பாதுகாப்பார். அவர் உங்கள் பிள்ளைகளை பாதுகாப்பார். உங்க குடும்பத்தை பாதுகாப்பார். அவர் பாதுகாக்கட்டுங்க. நீங்க தேவனுக்காய் வாழும்போது, மறுபடியும் சொல்றேன், நீங்கள் தேவனுக்காய் வாழும்போது அவர் உங்களை வாழ வைக்கலன்னா யாருக்கு கெட்ட பேரு? யாருக்கு கெட்ட பேரு? அவருன்னா யாரு? இயேசுநாதருக்கு கெட்ட பேரு. அப்ப இயேசுநாதருக்கு கெட்ட பேரு வர அவர் விடுவாரா? அவர் உங்களை பாதுகாப்பார். ரெண்டாவது, அவருடைய பாதத்தில் உட்காரும் போது நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்க, வாசனை உள்ள திரவங்களை கொடுக்க கர்த்தர் கனியுள்ள மரங்களாய் உங்களை பயன்படுத்துவார். மூன்றாவது படிக்கலாமா? உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம், உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 15. எழும்பு தென்றலே வா, கந்த வசிகள் படிய வடிய, கந்த பிசினிகள் வடிய என் தோட்டத்தில் என்ன வீசு. கர்த்தர் படிங்க, வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து, ஆமா, அருமையான கனிகளை நல்லா கவனிக்கணும். அவர் நம்மளை பாதுகாப்பார். இரண்டாவதாக நம்மளை அவர் கனியுள்ள மரங்களாய் மாற்றுகிறார். மூன்றாவது, வாசனையுள்ள நற்கந்தமுள்ள வாசனையுள்ள பொருள்களாயும் நம்மை மாற்றுவார். நம்மளை பார்த்து யாருன்னா நீங்க கிறிஸ்துவனான்னு கேட்டிருக்காங்களா? ஞாயிற்றுக்கிழமை கேட்பேன் உங்களை பார்த்து, ஏன்னா ஒன்னும் இல்லாத வரீங்க, மூஞ்சிக்கு பவுடர் போடாத வருவீங்க. மற்ற நாளெல்லாம் என்ன மற்ற நாளெல்லாம் கேட்கறாங்களா? வாசனை இருக்குதா? வாசனை வீசிட்டங்க. அதற்காக தான் கர்த்தருடைய பாதத்தில் அமரணும். நீங்க அவருடைய பாதத்தில் அமருங்களேன். 2 கொரிந்தியர் நான் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கலாம். கொஞ்சம் எல்லாரும் எடுத்துக்கிட்டோமா? ஏன்னா எல்லாரும் வாசனை வீசணும். எதாவது பவுடர் காலையோட கேட்டாங்க, பவுடர் போடுறது என் பொண்டாடி கேட்டாங்க, பவுடர் போடுறது ரொம்ப நாள் ஆச்சு பண்ணாங்க. இல்ல அந்த பவுடர்லாம் வேணாம். இல்ல கிறிஸ்துவுக்குள் பவுடர் வாசனை வீசுற மக்களா. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் படிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகின்ற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு சோத்திரம். இல்ல எதை கொண்டு? அவர் அறிகின்ற அறிவை. எது? நம்ம படிப்பு இல்லை. நான் இவ்வளவு படிச்சிருக்கேன், இவ்வளவு பணம் வச்சிருக்கேன், இந்த வண்டியில வந்திருக்கேன், அதல்ல. நீங்க கிறிஸ்துவுக்குள் எப்போதும் வெற்றி சிறக்க பண்ணி, எப்போதும் எதுக்குள்ள? அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து நீங்க கிறிஸ்துவுக்குள் வெற்றி சிறக்க பண்ண முடியும். அந்த வாசனை வீசுனாங்க. அந்த வாசனை உள்ள நறுமணம் வீசுகின்ற பிள்ளைகளாய், அந்த நறுமணம் வீசுற குடும்பமாய், அந்த நறுமணம் வீசுகின்ற சந்ததிகளை நீ உருவாக்க வேண்டும். நல்லா கவனிங்க. இன்றைக்கு மறைந்துட்ட விஸ்வவாணியினுடைய தலைவர் எமில் ஜெபசிங் ஐயா. எமில் ஜெபசிங் ஐயாவுடைய அப்பா அம்மா ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச்சுடைய ஃபாதர். எத்தனை பிள்ளைங்க, இவர் 7வது பிறந்தவர் நினைக்கிறேன், சரியா தெரியல. ஆனா எமில் ஜெபசிங் 10th படிக்கிற வரைக்கும்
அம்மா அப்பா கீழ்ப்படிந்து ஒழுங்கா ஆலயத்துக்கு போயிட்டு, ஒழுங்கா சபைக்கு போயிட்டு, ஒழுங்கா காணை கொடுத்து அம்மா அப்பாவுக்கு பிரியமான பிள்ளையா வாழ்ந்தார். +1 +2 காலேஜ் போற நேரத்துல அவருடைய வாழ்க்கையை மாற்றப்பட்டது. ஒரு தீக்காவா இயேசுவை அறியாத, இயேசுவை கடவுளே இல்லை என்று சொல்ற ஒரு மனிதனா எமில் ஜெபசிங் அண்ணா மாறிட்டார். அவர் தீக்கால போய் சேர்ந்துட்டு பெரியாரை போய் பார்த்து அவரோடு சேர்ந்து அவரோட என்ன பண்ண உலாவட. இதை கண்டு அவருடைய தாய் தகப்பனார் சேர்ந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கும் அவருடைய சாட்சி, எமில் ஜெபசிங்கனுடைய சாட்சி கேட்டு சொல்லுவாங்க, அவன் தாய் தகப்பனார் அவர் எங்கன்னா வெளியே சுத்திட்டு வருவாராம். வர வரைக்கும் எமில் ஜெபசிங்க்கு ஒரு படுகை போட்டு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு 2 பேரும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவாங்களாம். தாய் தகப்பனார் 2 பேரும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவாங்களாம். சாமி, எத்தனை பிள்ளைகளை கொடுத்து இருக்கீங்க, அதுக்காக நன்றி. எமில் ஜெபசிங்க உம்முடைய பிள்ளையாய் மாற்றுங்க, உமக்கு நற்கணம் வீசின பிள்ளையாய் மாற்றுங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணி, நீ எங்கடா போயிட்டு வர, என்ன செய்யற, அதெல்லாம் கேட்க மாட்டாங்களாம். ஆனா அவங்களுடைய ஜெபம் யார் இடத்துல இருக்கா, யார் இடத்துல பேசுவாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? வீட்டுல உட்காந்து சண்டை போட்டுக்கிறோம், கடவுள் இடத்துல பேசுறது நம்ம விட்டுட்டோம். எமில் ஜெபசிங் தாய் தகப்பனார் முழங்கால் முழங்கால் போட்டுட்டு ஜெபம் பண்ணுவாங்களாம். எமில் ஜெபசிங் பார்த்தாரா, என்னடா இப்படி அம்மா அப்பா ஜெபம் பண்ணிருக்காங்கன்ட்டு. ஒரு நாள் வேண்டா வெறுப்பா தூத்துக்குடியில ஜீவானந்த ஐயா பேசின கூட்டத்துக்கு அவர் நைட் பிரேயருக்கு போனார். அங்க போகும்போது அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. அப்பதான் ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தார், விஸ்வவாணியன் என்று. இன்று வரைக்கும் பல ஆயிரக்கொண்ட கணக்கில் மிஷினரிகள் செயல்பட்ட விஸ்வவாணியாய் இந்த விஸ்வவாணி மிஷினரி ஸ்தாபனம் செயல்படுதுன்னா அதுக்கு மூல காரணம் அவன் தாய் தகப்பனார் ஜெபித்த ஜெபம். எமில் ஜெபசிங்கை அவர் பயன்படுத்தினார். நற்கணம் வீசின வாசனையாய் இன்று வரைக்கும். அவர் மறித்துட்டார், கேன்சர் வந்து புற்றுநோய் வந்து மறித்தார். கடைசி அவருடைய பிரசங்கத்தை கேட்கும்போது அவர் சொன்னாரு, என் டாக்டர்கள் பேசுவான்னு சொல்லிட்டாங்க, நாக்கில் புற்றுநோய் வந்திருக்குது, ஆனாலும் நான் பேசுவேன். ஹாஸ்பிட்டல் இருந்து டைரக்டா பிரசங்கம் வீடுத்துக்கு வந்தார். நான் கடவுளுக்காய் பேசுவேன். தாய் தகப்பனார் பண்ணின ஜெபம். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் நற்கணம் வீசுற பிள்ளைகளா இருக்கிறாங்களான்னு பாருங்க. இல்ல படிக்கலாம் 15 வசனம். ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் யார் யாருக்கு நாங்க நற்கந்தங்களா இருக்கோம்? இல்லம்மா, யார் யாருக்கு? ரட்சிக்கப்படுவர்களுக்கும் எல்லா மக்களுக்கும். நாங்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் நாங்க நற்கந்தம் இல்ல. வெளியே உட்கார்ந்து கொண்டிருக்காங்களே, அங்கால பரமேஸ்வரி கோயிலுக்கு போய் கொண்டிருக்காங்களே, அந்த மக்களுக்கு நாங்கள் நற்கந்தமா இருக்கிறோம். அவங்களுக்கு நாங்கள் அன்பு காட்டுறோம், அவங்களுக்கு நாங்கள் வாசனை வீசுற திரவியமா இருக்கிறோம். இல்ல எப்படி வாங்குறோம் பாருங்க. நாங்க நற்கந்தமா இருக்கிறோம். கெட்டு போவர்களுக்குள்ளே மரணத்துக்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுவர்களுக்குள்ளே இருக்கிறோம். இல்ல ஸ்பிரஜன் இப்படியா சொன்னாரு தன்னுடைய பிரசங்கத்துல. எனக்கு ஒரு பெரிய ஆசை. என்ன ஆசை தெரியுமா? நரக வாசல நின்று கொண்டு, ஐயா இந்த நரக வாசனத்துக்கு போவாதீங்க, இது கெட்டு பொருளுக்கு போக வேண்டிய ஒரு வாசல், இந்த இடத்துல போவாதீங்கன்னு சொல்லி ஒவ்வொரு மனிதனை நான் போய் அவரோட பேசணுன்ற ஒரு ஆசைப்பட்டேன். ஸ்பிரஜன் நல்லா கவனிக்கணும். நம்முடைய வாசனை எப்படி இருக்கிறது? நம்ம கிறிஸ்துவுக்குள்ள பேசுறோம், கிறிஸ்தவ மக்கள் இடத்துல அன்பு செலுத்துறோம், கிறிஸ்தவ மக்கள் இடத்துல நல்ல காரியங்களை செய்யறோம், நம்மள பிரியாணி செய்து நம்மளே சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். மக்களுக்கு, நம்ம கெட்டு போற மக்களுக்கு நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? இல்ல வாசனையா இருக்கிறோம். இவைகளை நடப்பிப்பதற்கு எவன் தகுதியானவன்? அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை எப்படி பேசாமல் கலந்து குழுந்து இல்ல பிரியாணி போட்டு கலக்காதபடிக்கு உண்மையாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமும் தேவனுடைய சந்ததியில் என்ன பண்றாங்க? வசனத்தை வசனத்தின்படி பேசணும். எனக்கு ஒரு பெரிய ஆசை. சாலமோன் ராஜாவை போல அவருடைய நிழலில் அமருங்க. நீங்க தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வீங்க. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரையா? ஏதோ அற்புத அடையாளங்களை செய்கிற தேவன் அல்ல, நம்மளை பாதுகாக்கிற தேவன் இல்ல, நம்மளை நல்ல கனிகளை கொடுக்கிற வாசனை திரவமாய் நம்மளை மாற்றுகிற தெய்வம், நம்முடைய வாசனை மற்றவர்களுக்கு வீச செய்கிற தெய்வம். அப்படியே சொல்லாம அப்படியே எழுந்து நிற்கலாம்.
ஃபாதர் இப்படியா சொன்னாரு, நேசரே உன் பாதத்தில் அமர்வதே எத்தனை இன்பமா இருக்கு.